மது பழக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை நம்ம குடிக்காத அப்படின்னு சொன்னா நினைக்க முடியாது, அவங்களால தவிர்த்திட முடியாது. அதனால அதுல பழகிட்டாங்க, அவங்களால விட முடியாது. அதனால அவங்களுக்கு அதுக்கான மறு வாய்ப்பு என்ன, எப்படி அதை விட்டு நீங்க வெளியாகணும், எப்படி நீங்க அதை போதை பழக்கத்துக்கு வெளியே சொல்லி என்ன செய்யணும், அதுக்காக அரசாங்கம் செஞ்சுருக்கு பல்வேறு அதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, மது தடுப்பு மையங்களை உருவாக்கியிருக்காங்க. அதுல கொண்டு போய் மக்களை சேர்ப்பது, அதுக்கான வழிகாட்டுதல் செய்வது, இது போன்ற விஷயங்களை செய்வாங்க. இந்த அணியை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சின்ன திரைகளை பெரிய திரைகளை இந்த மது அருந்துவது போன்ற காட்சிகள், பெண்களை என்ன செய்யும் ஆபாசமாக கடந்த காட்சிகளை இதுக்கு எதிராக இந்த அணி என்ன செய்யும் முழுமையாக வழக்குகள் தொடரும். இந்த அந்த அணியில வச்சிருக்கோம் அதிகமான மாநில நம்மளுடைய ஹைகோர்ட்டுடைய வழக்கறிஞர்களை நிறைய நினைச்சிருக்கோம். இந்த அணியில பொறுப்புல போட்டிருக்கோம். இவங்க என்ன செய்வாங்க சொன்னா, இந்த மக்களுக்கு அதாவது மக்களை பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய படங்களும், மதுவை குடிப்பது போல பெண்கள் அந்த மது அருந்தது போல இந்த காட்சிகள் எல்லாம் திரையிடும் போது என்ன செய்வாங்க, அதுக்கு எதிராக இவங்க வழக்கு போட்டு அந்த காட்சியை நீக்குவோம் வரை என்ன செய்வாங்க, இந்த அணி அதுக்காக பாடப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அதே போல சுதந்திரம் மற்றும் கலாச்சார உரிமை பாதுகாப்பு. இப்போ பெண்களுக்கு ஒரு காலம் இருந்துச்சு சுதந்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச சூழ்நிலை. இன்னைக்கு பெண்கள் அந்த சுதந்திரத்தை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தக்கூடியவங்க நிறைய இருந்தாலும் பல்வேறு பெண்கள் செய்றாங்க அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கு. அதனால இந்த துறையை முழுமையாக பெண்களிடத்துல கொடுத்துரும். இந்த பெண்கள் சுதந்திரம்னா என்ன, ஒரு காலம் இருந்துச்சு மாறாப்பு போடுவதற்காக போராடிய அதே பெண்கள் இன்னைக்கு மாறாப்ப கயிற்றுறது இன்னைக்கு பெருமையாக சுதந்திரமாக நினைக்கக்கூடிய இன்னைக்கு கால சூழ்நிலை மாறி போச்சு. அதனால இந்த துறையை முழுமையாக பெண்களுக்கு ஒப்படைக்கிறோம். இந்த பெண்களோட சுதந்திரம் வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், எல்லாமே வேணும். ஆனால் அவங்க சுதந்திரத்தை பாதிக்காத அளவுக்கு அவங்களே சேர்த்து பாதிக்காத அளவுக்கு செய்யணும். அவங்களுடைய ஒரு சீரமைப்பு, ஒரு கொள்கையை அவங்க உருவாக்கத்தாக ஒரு தனி குழு அமைச்சிருக்கும். அந்த குழு சொன்னா பெண்களுடைய சுதந்திரம் என்ன, பெண்கள் சுதந்திரம் மீறி செயல்பட்டால் அவங்க ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன என்பதாக நினைச்சுவாங்க ஒரு அறிக்கை ரெடி பண்ணி இந்த பெண்கள் இடத்துல நினைச்சுவாங்க அடுத்த பிரஸ்மீட் மூலியமாகவோ துண்டு அறிக்கை மூலியமாகவோ நினைச்சுவாங்க ஊராக மாவட்ட மாவட்டமாக நினைச்சுவாங்க. இது சம்பந்தமாக இந்த பெண்கள் என்ன செய்வாங்க, அதுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், மூட நம்பிக்கை மற்றும் மூட பழக்க வழக்கம். இது எல்லா மதத்திலும் இருக்கு. மூட பழக்க வழக்கம் என்பது பல்வேறு மனிதர்களிடத்தில் இருக்கு, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு உதவியா இருக்கு. ஆனால் அதே சமயம் இந்த மூட பழக்க வழக்கங்களை கொண்டு பல்வேறு மக்கள் ஏமாறக்கூடியவங்களாக இருக்காங்க. பல்வேறு மக்கள் அதை கொண்டு வீணாகக்கூடியவங்க, தன்னோட வாழ்க்கையை இழக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அதனால என்ன செய்யணும், நம்ம இந்த விஷயத்தையும் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது இருக்கு. அதனால நம்ம இந்த விஷயத்துல அந்த விஷயத்துல என்ன செய்யணும்,